ஸ்ரீ மீனாட்சி மன்னன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துட்டு இருக்க பதிவுகள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுடைய சித்திரை திருவிழாவோட பதிவுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில எல்லா நாட்டிலும் திருவிழா. அது வந்து சித்திரை திருவிழாவுக்கு தனிச்சிறப்பு. இல்ல ஒவ்வொரு திருவிழாவுக்கும் என்ன விதமான சிறப்புகள், என்ன விதமான வாகனங்கள் சுவாமி வராரு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து தேரோட்டம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. 11ஆம் தேரோட்டம் பார்த்தாச்சா. தேரோட்டத்தன்னைக்கு சாயங்காலம் சுவாமி அம்பாளும் சப்தவர்ண சப்பரத்துல வீதி உலா வருவாங்க. இதோட சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க அப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் மெஞ்சவர் நெஞ்சில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலனுக்கு எதிர்காலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் ஒரு முன் திருச்சிற்றம்பலம் தில்லை என்பலம். எல்லா நாளும் சுவாமி தனியா அம்பாள் தனியா தனித்தனி வாகனங்களை வீதி உலா வருவாங்க. இதான் அந்த 12 நாள் திருவிழாவோட விசேஷம். எல்லா நாளும் தனித்தனியா மாசி வீதிகளை வலம் வருவாங்க. தங்க பல்லாக்கு, தங்கச்சப்பரம், கைலாச பர்வத வாகனம், காமதேனு வாகனம், வெள்ளி ரிஷப வாகனம், தங்க ரிஷப வாகனம், யாழி வாகனம், நந்தீஷ வாகனம் சொல்லி 12 நாட்களுக்கும் 12 விதமான வாகனங்கள் உண்டு வருவாங்க. அதே மாதிரி திருத்தேர் கூட 2 தேர்ல வருவாங்க. சுவாமிக்கு ஒரு தேர், அம்பாளுக்கு ஒரு தேர்ல வருவாங்க. இதான் வந்து நம்ம மீனாட்சி அம்மன் தனிச்சிறப்பு. ஆனால் தேரோட்டத்தன்னைக்கு சாயங்காலம் மட்டும் 6:30 மணிக்கு மேலாக சப்தவர்ண சப்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே சப்பரத்தில் சுவாமி, மீனாட்சி அம்மன், பிரியவடை 3 பேரும் ஒரு சேர வருவாங்க. வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் இந்த ஒரு சேர காட்சி கொடுப்பாங்க. இது தனிச்சிறப்பு. இந்த 12 நாள் உற்சவம் மட்டும் இல்லாம மற்ற எல்லா நாள் உற்சவத்திலையும் சுவாமி தனியா அம்பாள் தனியா தான் வருவாங்க. ஆனால் சித்திரை திருவிழாவில தேரோட்டத்தன்னைக்கு சாயங்காலம் மட்டும் சுவாமியும் அம்பாளும் பிரியாவடை தாயாரோட சேர்ந்து 3 பேரும் ஒரே சப்பரத்துல வலம் வருவாங்க. இதுக்கு பேர் சப்தவர்ண சப்பரம் அப்படின்னு பெயர். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, இந்த 12 நாட்களும் சுவாமி அம்பாள் வலம் வந்தாங்க இல்லையா, அது போக அன்னைக்கு காலைல தேரோட்டத்துல வலம் வந்திருப்பாங்க இல்லையா, இந்த வீதிகளை தடம் பார்த்து வருவாங்களாம். அந்த வீதிகள்ல வந்து அவங்க தடம் பார்த்து வர்றதாக சொல்லப்படுகிறது. அந்த 4 மாசத்திலும் சுவாமி அம்பாளும் சப்தவர்ண சப்பரத்துல வலம் வரும்போது தனித்தனியாக வரும்போது அவங்க நிறைய வரங்களும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் கொடுத்த சுவாமியும் அம்பாளும் ஒரு சேர 3 பேரும் ஒரு சேர வரும்போது நமக்கு என்னெல்லாம் தருவாங்க, கேட்டதெல்லாம் தருவாங்க. அது அந்த சப்தவர்ண சப்பரத்தோட தனிச்சிறப்பு. இது வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் நடக்கும். சித்திரை திருவிழாவில் தேரோட்டத்தன்னைக்கு சாயங்காலம் மட்டும் தான் நடக்கும். ஒரே ஒரு நாள் மட்டும் தான் நடக்கும். அந்த சப்தவர்ண சப்பரத்துல 3 பேரும் 6:30 மணி 7 மணிக்கு வெளியில வந்து வழக்கம் போல அஷ்டசக்தி மண்டபம் வந்து வெளியில வருவாங்க. அப்படியே வெளியில வந்து 4 மாச வீதிகளும் வளம் வந்து திருவிழா முடிஞ்சிருச்சு இல்லையா, திருக்கல்யாணம் தேரோட்டத்தோட திருவிழா முடிஞ்சிடும். அதனால கூட்டம் கம்மியா தான் இருக்கும். அதுக்கப்புறமா அப்படியே வந்து 4 மாச வீதிகள் வளம் வந்து 9:30 மணி 10 மணிக்கு ஆலயத்துக்குள்ள போயிடுவாங்க. நமக்கு இதோட திருவிழா முடிஞ்சது. மறுநாள் தேவேந்திர பூஜையோட தீர்த்தவாரியோட கொடி இறக்கிடுறாங்க. திருவிழா முடிஞ்சது. இனி அடுத்த வருஷம் தான் சித்திரை திருவிழா. இதான் அந்த திருவிழாவோட ஹைலைட். இந்த வாரத்துல சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணும்பொழுது நம் வாழ்க்கையில் எல்லா நலன்களும் கிடைக்கும். அதான் அந்த சப்தவர்ண சப்பரத்தோட தனிச்சிறப்பு. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது முருகனின் ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். நன்றி, வணக்கம். வான்முகையில் வளாது பெய்கம் மலைவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது வாழ்க. நான்மறை அரங்கல் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வனதி விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லை என்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மன்னன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல், அது வச்சு வெளிப்படுறதுக்கு ஒரு கிண்ணம், ஒரு வேல்மாறல் புத்தகம் அல்லது சுப்பிரமணியர் புஜங்கம் அல்லது திருப்புகழ் புத்தகம் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன புத்தகம் வேணும் அப்படின்றத நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மன்னன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க தகவல் பிளஸ் உங்களுக்கு என்ன புத்தகம் என்று கீழே வந்து அட்ரஸோட DM பண்ணுங்க. உங்களுக்கு கொரியர் அனுப்புறோம். நன்றி, வணக்கம்.